நியூ விஷன் ஃபவுண்டேஷன் நடத்துகின்ற உலக இரத்த தான தினத்தினுடைய சிறப்பு நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொதுக்கூட்ட நிகழ்விற்கு தலைமையேற்று இந்த நிகழ்விலே இணையதளத்தை வெளியிட்டு பணிச்சிரமங்களுக்கு மத்தியிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று முன்னுதாரணமாக இங்கே வருகை தந்து உரையாற்றி வாழ்த்தி சென்றிருக்கக்கூடிய கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரி ஹெலன் டேவிட்சன் அவர்களே, எம்மையெல்லாம் வரவேற்று சட்ட ஆலோசகராகவும் இருந்து இந்த அமைப்பிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அருள் திரு சந்திரசேகர் அவர்களே, இந்த ஃபவுண்டேஷனை உருவாக்கி அதற்காக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ராஜேஷ் அவர்களே, கையெழுத்து பிரச்சாரத்தை துவங்கி வைத்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய மாநில மனித உரிமை அமைப்பு செயற்குழு உறுப்பினர் திரு சத்யதாஸ் அவர்களே, முதல் கையெழுத்தை இட்டு கால நெருக்கடி காரணமாக சென்றிருக்கக்கூடிய நகராட்சி தலைவர் டெல்பின் அவர்களே, தன்னுடைய ஆழமான பேச்சாலும் அழுத்தமான கருத்தாலும் இரத்த தானத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மிகச்சிறந்த ஒரு உரையை, அவருடைய குரலுக்கு நான் ரசிகன், அந்த அற்புதமான உரையை சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணிலே கேட்பதற்கு ஒரு வரமாய் வாய்ப்பாய் வந்து அருமையாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அருட்பணி டேவிட் மைக்கேல் அவர்களே, இந்த ஈக கொடையினுடைய அங்கத்தினர்களாக உருவெடுத்து இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய இளைஞர் படையே, இவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பெரியோர்களே, பெற்றோர்களே, ஒலி வாங்கி வழியாகவும் ஒலிபெருக்கி வழியாகவும் இந்த மார்த்தாண்டம் பகுதி முழுக்க அமர்ந்து கொண்டு இந்த இளைஞர்களினுடைய உற்சாகத்தை, அவர்களுடைய சமூக பணியை அங்கீகரித்து கொண்டு அசை போட்டு கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை நேரத்திலே என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்வதிலே நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் மகிழ்ச்சி நிறைந்த வணக்கம் என்று சொன்னால், நல்லது நடக்கிற இடத்தில் வணக்கமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறவன். இந்த அழைப்புதலிலே ஏராளமான பெயர்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன. நானும் நினைத்தேன், இந்த மேடையிலே உட்காருவதற்கு இடம் கிடைக்குமா என்கிற அச்சத்தோடு தான் நான் வந்தேன். ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று விவிலியம் சொல்லுவது போன்று இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலராக இருந்தார்கள். நல்லவர்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிற இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்குவான். நல்லவர்கள் வந்தார்கள், வாழ்த்தி இருக்கிறார்கள். நானும் சேர்ந்து இந்த இளைஞர்களை வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே நல்ல காரியத்திற்கு நல்லவர்கள் தான் வர வேண்டும், அவர்கள் வந்தார்கள். இன்றைக்கெல்லாம் தினந்தோறும் மாணவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், இளைஞர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆசிரியர் என்ற முறையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வருடந்தோறும் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடமெல்லாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடப்பதை பற்றி நான் சென்று இன்றைக்கு காலையிலே வகுப்பறைக்கு சொன்ன 3 வகுப்பறையில் இதை பற்றி சொன்னேன். அவர்களுக்கு டேவிட் மைக்கேல் அவர்கள் சொன்னதை போன்று பிப்ரவரி 14 தானே உண்டு சார், ஜூன் 14 உண்டுமா அப்படிங்க. ஜூன் 14 அந்த நாள் இல்லடா, இது இரத்த தானம் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றேன். அப்படியா சாருங்க? அவனுக்கு எதுவுமே தெரியல. நம்முடைய ஊடகங்கள், நம்முடைய சினிமாக்கள், நம்முடைய தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் இரத்த தானத்தை பற்றி சொல்லவில்லை,
உணர்வு தானங்களையும் உணர்ச்சி தானங்களையும் இன்றைக்கு அவர்கள் அறைகூவலிட்டு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் படிக்கிற மாணவர்களுக்கு கூட, பள்ளியிலே பாடம் படிக்கிற மாணவர்களுக்கு கூட இரத்த தானத்தை பற்றி, இரத்த ஈகையை பற்றி எந்த விழிப்புணர்வும் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். நான் அன்பு தம்பியிடம் போகும்போது சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அடுத்த ஆண்டு நீங்கள் இதே நாளை நடத்துகிற போது தயவு செய்து ஒரு கல்லூரியையோ ஒரு பள்ளிக்கூடத்தையோ தேர்வு செய்து அந்த அரங்கிலே ஒரு நாள் முழுக்க இதை நீங்கள் நடத்தினால் இன்னும் அதிகமாக இது சென்று சேரும். இன்னும் எதுவென்று ஏனென்று தெரியாமல் சினிமாக்களுக்குள் கிரிக்கெட் வீரர்களுடைய படங்களை தங்களுடைய வீடுகளிலும் மனங்களிலும் பூட்டி வைத்திருக்கின்ற மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயத்திற்கு இவை செல்ல வேண்டும். அதற்கு ஒரு களமாக தொடர்ந்து உங்களுடைய பயணம் அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ரத்தம் கொடுப்பது என்பது ஒரு அச்சத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது. நிறைய பேர்கிட்ட கழிந்த வாரத்திற்கு முந்தைய வாரம் என்னுடைய பள்ளியிலே பணியாற்றுகின்ற ஒரு ஆசிரியனுடைய ஒரு சகோதரிக்கு டெங்கு காய்ச்சல் திருவனந்தபுரத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் 2 பேர் 3 பேர் ரத்தம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. எத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் ரத்தம் கிடைக்கல. 1000 பேரை விசாரித்தால் 4 பேர் ரத்தத்திற்கு முன் வருகிறார்கள். டேவிட் மைக்கேல் அவர்கள் இங்கே குறிப்பிட்டது போன்று பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் ரத்தம் கேட்டால் ரத்தம் கொடுங்கள் என்பார்கள், கொடுக்க மாட்டார்கள். உபதேசம் செய்வார்கள், ஊருக்கு உபதேசம், பள்ளிக்கூடத்தில் உபதேசம், கல்லூரியில் உபதேசம். ஆனால் இந்த உபதேசம் எல்லாம் வெறும் உபதேசமாக இருக்கிறது. அவர்கள் உபதேசிப்பது வாழ்வாகவில்லை. என்றைக்கு வழிகாட்டுகிறவர்கள் தங்களை சொல்லுவதை வாழ்வாக்கிக் கொள்ளுகிறார்களோ அன்றைக்குத்தான் இளைய சமுதாயத்திடம் போகும், இல்லைன்னா போகாது. இன்னைக்கெல்லாம் ஒரு தினம் பிடிச்சு தள்ள வேண்டியதா இருக்கு. ரத்தம் கொடுக்கணும்னாலும் சரி, ஒரு சமூக அக்கறையான காரியமாக இருந்தாலும் சரி, இளைஞர்களை அல்லது பெரியவர்களை யாரையும் பிடிச்சுதான் கொண்டு தள்ளணும். தானா போறதுக்கு யாரும் தயாரில்லை. உண்மையிலேயே இன்றைக்கு மனித சமுதாயம் பெரிய அறிவாளியாக இருக்கிறார்கள், நிறைய கற்றிருக்கிறார்கள், பேராசிரியர்களாக இருக்கிறார்கள், பெரிய ஏதோ சாதித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டிய உதவி என்கிற அக்கறை அவர்களிடம் சுத்தமாக இல்லை. அண்மையில் தூத்துக்குடிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்த நேரம் என்னுடைய நண்பர் வித்தியாசமான நாய் ஒருத்தர் வளர்க்கிறாரு, வாருங்க பார்க்க போமான்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நாயினாலே எனக்கு அலர்ஜி, அதுக்கு நன்றி உள்ள குணம் பிடிச்சிருக்கு, ஆனா எனக்கு நாயை பிடிக்கல. அது என்னை சின்ன வயசுல ஒரு தடவை கடிச்சிட்டு, அதனால எனக்கு நாயை பிடிக்கல, நான் வளர்க்கறது இல்லை, வரல. அவர் என்னை கட்டாயப்படுத்தி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. ரொம்ப ஒரு நம்ம சாதாரணமா கட்டி இருக்கிற காம்பவுண்டை விட ஒரு 3 மடங்கு உயரத்துல கட்டியிருக்காரு. உள்ள கேட்ல போனா 4 நாயும் வந்து வள்ளுன்னு விழுது. கேட்டு அவர் யாரும் திறக்கல, கேட்டு பூட்டி போட்டிருக்கு. கொஞ்ச நேரம் தாண்டி ஒருத்தர் உள்ள இருந்து வர்றாரு, ஒரு 45 வயசு 50 வயசு இருக்கும். உள்ள இருந்து வர்றாரு. நாங்க கேட்டை தாண்டி அவர் 4 நாயை பிடிச்சி கட்டிக்கிட்டு எங்களை கேட்ல இருந்து உள்ளால கொண்டு போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. உள்ளால போய் உட்கார்ந்தா அவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை. அவர் யாரும் தெரியாது, எந்த மனுஷன் தெரியாது, எங்க வேலை பார்க்கிறாருன்னு தெரியாது. போன உடனே நாய் புராணம் பாட தொடங்கினார். நீங்க நிற்கும் போது முதல்ல வந்துச்சே சிவப்பு கருப்பும் கலந்த ஒரு நாய், இளஞ்சிவப்பும் கருப்பும். ஆமா, அது எவ்வளவுன்னு வாங்கினேன்னு தெரியுமா? எவ்வளவுன்னு வாங்கினீங்க? 25,000 ரூபா கொடுத்து குட்டியா இருக்குமா வாங்கினேன். இன்னைக்கு வித்தா 2 லட்சம் கிடைக்குங்க. அப்புறம் 2வது வந்துச்சே வெள்ளை நிறத்துல ஜட நாய், அது 35,000 ரூபாய் கொடுத்து வாங்கினது, இன்னைக்கு வித்தா 1.5 லட்சம் விற்கும்னார். 4 நாய்க்கு கதையும் தொடர்ந்து சொன்னார். நான் கேட்டேன், உங்க வீட்டில் வீட்டம்மா இல்லையா அப்படின்னு. அவங்க காலேஜுக்கு போயிருக்காங்க. பேராசிரியா? ஆமா. உங்க பையன்? அவன் வீட்டில் இருப்பான், எங்கேயாச்சும் இருப்பான், கம்ப்யூட்டர்ல ஏதாவது நோண்டிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு. அப்புறம் நீங்க இவ்வளவு கேட்டு போட்டு 4 நாய் வளர்க்குறீங்களே, உறவினர்கள் எல்லாம் வந்தா இப்படி 1/2 மணி நேரம் வெளியில நின்றுக்கிட்டு தான் வரணுமான்னு கேட்டேன். உறவினர்களா அப்படின்னாரு. அதான் உங்க சொந்தக்காரங்க. என்ன அப்படியெல்லாம் இங்க யாரும் வர்றதில்லை சார் அப்படின்னாங்க. அப்படியா, ஏன் நீங்க போக மாட்டீங்களா? இல்ல நானும் போறதில்லை, அவங்களும் வர்றதில்லை. கல்யாண சீட்டு அந்த வெளியில ஒரு பாக்ஸ் வச்சிருக்கு, போட்டுக்கிட்டு போவாங்க, விருப்பம் இருந்தா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன்னாரு. அது சரி, உங்களுக்கு நண்பர்கள் வர மாட்டாங்களான்னு.
ஏதோ இவர் அடிக்கடி இங்க வருவாரு, அவர் தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ உங்களுக்கு நட்பு இல்லை, உங்களுக்கு உறவு இல்லை, உங்களுக்கு சொந்தம் இல்லை, உங்களுக்கு பந்தம் இல்லை. ஆனால் இந்த 4 நாய்களை இவ்வளவு செலவழித்து இவ்வளவு உணவு கொடுத்து வளர்க்கிறீர்களே, ஏன்னு நாய்க்கு மட்டும்தான் நன்றி இருக்கு அப்படின்னா. நான் வேற அவர்கிட்ட எதுவுமே கேட்கல, ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். ஐயா, கோவப்படக்கூடாது, ஒருவேளை நீங்க நாளைக்கு செத்து போனீங்கன்னு நினைச்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க நாளைக்கு செத்து போனீங்கன்னா உங்களை எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ, அது எப்படியும் எரிக்கிறதுக்கோ புதைக்கிறதுக்கோ இந்த 4 நாய்களும் சேர்ந்து கடிச்சு உங்களை சுடுகாட்டுக்கு இழுத்துக்கிட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல 4 சொந்தக்காரன், இல்ல 4 உறவுக்காரன், இல்ல 4 நண்பர்கள் சேர்ந்து உங்க பணத்தை தூக்கிக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். அவர் பேசவே இல்லை, என்ன ஒரு பார்வை பார்த்தாரு. துப்பாக்கி இருந்தா சுற்றுப்பான் அந்த மனுஷன். இன்றைக்கு இந்த உலகத்தில் உறவுகள் இப்படித்தான் இருக்கிறது. நான் அடுத்தவர்களுக்காக இல்லை, நான் அடுத்தவர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் என்று தனக்குத்தானே ஒரு சுவர் எழுப்பி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை உருவாகி இருக்கிறது. என்னுடைய வீட்டையே நான் பார்க்கிறேன். என்னுடைய தாத்தாவினுடைய காலத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கிணறு இருந்தது. ஊர்ல உள்ள எல்லாரும் அந்த கிணத்துல தான் வந்து தண்ணி கோரிக்கிட்டு போனாங்க. எங்க அப்பா காலத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, இவ்வளவு பெரிய கிணறு நமக்கு எதுக்குன்னு ஒரு அரை கிணறு பக்கத்துல திரும்ப அடியில இருந்தே கல்லை கட்டி அரை கிணறு தாண்டி மீதி இருந்த இடத்துல எல்லாம் மண்ணை நிறுத்திட்டாங்க. கிணறு சின்னதாகி போச்சு. அப்புறம் யார் தண்ணி எடுத்தாங்கன்னா, வீட்டை சுத்தி இருக்கிற ஒரு 5-6 பேர் தண்ணி எடுத்துக்கிட்டு போனாங்க. எங்க குடும்பக்காரெல்லாம் தண்ணி எடுத்தாங்க. அப்புறம் எங்க மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆனோடனே இனி பொண்டாட்டி எல்லாம் வந்தாச்சு, பொம்பளை எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு, காம்பவுண்டை சரியா கட்டணும்னு சொல்லி காம்பவுண்டை சரியா பிடிச்சி கட்டியாச்சு. இப்ப வெளியில உள்ளவங்களும் தண்ணி எடுக்க வர முடியாது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, போரை வீட்டுக்குள்ளே போட்டு தண்ணியை வீட்டுக்குள்ளே எடுத்து வீட்டுக்குள்ளே மட்டும், வெளியில யாருக்கும் இல்லை. உறவுகள் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம், பிறருக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு வீட்டில் தொடங்கி ஒரு மழலை படிக்கிற பள்ளிக்கூடத்திலிருந்து சமூகத்திலே அவன் வாழுகிற கடைசி தளம் வரைக்கும் சுயநலம் என்பது இன்றைக்கு சுருங்கி சுருங்கி எனக்கு மட்டும், நான் யாருக்கும் இல்லை ஆனா எனக்கெல்லாம் வேணும், நான் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாரும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனநிலை மனிதனுக்கு இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. இந்த உருவெடுத்தல் ஒரு அபாயத்தினுடைய அறிகுறி. இந்த அபாயத்தினுடைய அறிகுறியை அடித்து உடைக்க வேண்டும் என்றுதான் இந்த நியூ விஷன் பிளட் டொனேஷன் குரூப், ஒரு இளைஞர் அமைப்பு இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது. சமூகத்திற்கு நம்மாலான எதையேனும் செய்தாக வேண்டும், பிறந்ததினுடைய பிறவி கடனை நான் அடைந்தாக வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. அவர்கள் களம் இறங்கி இருக்கிறார்கள். இரத்த தானம் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை, ஆனால் கிடைக்காத போது அது வேதனையை தருகிறது. ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1999 எனக்கு கல்யாணம். 2000 ஆண்டு என்னுடைய மனைவி முதல் பிரசவத்துக்காக தக்கலையில் தாண்டி புலியூர்குறிச்சி அந்த ஆஸ்பத்திரியே இப்போ இல்லை, நாகம்மாள் மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் என்னுடைய மனைவியை பிரசவத்துக்காக சேர்த்துறோம். என்னுடைய மனைவிக்கு பி நெகட்டிவ் பிளட், எனக்கு பி பாசிட்டிவ் பிளட். இந்த பி நெகட்டிவ் பிளட் கிடைக்கிறது கஷ்டம்னு அன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. டெலிவரி முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு திடீர்னு டாக்டர் சொல்றாங்க, நான் லட்டெல்லாம் வாங்கிட்டு என் ஸ்கூலுக்கு போயிட்டேன், எல்லா டீச்சர்ஸுக்கும் கொடுக்கறதுக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறேன், ஃபோன் வருது, ப்ளீடிங், ஓடி வாங்க. ப்ளீடிங் நிக்கல, ஓடி வாங்க. எங்கிருந்தெல்லாமோ ஒரு சில மருத்துவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் போய் சேர்வதற்கு முன்னால் உடனே பி நெகட்டிவ் பிளட் வேணும். நாகர்கோயிலில் எந்த பிளட் பேங்க்லையும் பி நெகட்டிவ் பிளட் இல்லைன்ட்டான். ஐயப்பா, நான் பட்டனே ஒரு பாடு. அன்னைக்கு தான் ரத்தம் ஏன் தேவை, ஏன் கொடுக்கணும். என்சிசியில் இருந்த நேரம் 1987 88 ரத்தம் கொடுத்தது. அதுக்கு பிறகு நான் நாகாலாந்துக்கு போயிட்டேன், எனக்கு ரத்தம் கொடுக்குற வாய்ப்பும் இல்லை. அன்னைக்குத்தான் திரும்ப கேட்டு கேட்டு ரத்தம் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை உருவாக்குச்சு. அந்த நாகம்மாள் ஆஸ்பத்திரி புலியூர்குறிச்சி ஜங்ஷன்ல போய் நின்றுக்கிட்டு யார் யாருக்கெல்லாமோ ஃபோன் பண்ணேன். என் உறவுக்காரன், என் சொந்தக்காரன், என் வீட்டுக்காரன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன். ரத்தம் உடனே வேணும், பி நெகட்டிவ் ரத்தம் உடனே வேணும்னு.
ஒரு மனுஷன் ரெண்டு கூட நல்ல பதில் வரல. என்ன பதில் தெரியுமா? மஞ்சள் வந்து இன்னும் 6 மாசம் முடியல அண்ணே அப்படின்னு ஒரு ஆள். இன்னொரு ஆள் எனக்கு சுகர் இருக்குன்னார். இன்னொரு ஆள் நான் மர்மத்துக்கு மருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன்னார். இப்படி சொல்லி சொல்லி நான் சோர்வடைஞ்சு கடைசியா ஒரு பைத்தியம் மாதிரி ஆகி அந்த புலியூர் குறிச்சி ரோட்ல நின்னுக்கிட்டு வர்ற போற பைக்கையும் காரையும் கை நீட்டி நிறுத்துறேன். ஐயா நில்லுங்க நில்லுங்க, பி நெகட்டிவ் பிளட் இருக்கா பிளட் இருக்கான்னு. எங்க இந்த மாதிரி இருக்குன்னு அன்னைக்கு எனக்கே தெரியாது. 99 2000 மார்ச் மாசம் 22ஆம் தேதி 2000 நாளை கூட மறக்க முடியல. ஒவ்வொருத்தர்ட்டையும் கேட்கிறேன், எங்க பிளட் டொனேஷன் இந்த மாதிரி இளைஞர் அமைப்பு இருக்கா? தெரியாது, கிடைக்கல. ஒரு சிலர் சொல்றாங்க அந்த கல்லூரியில இருக்குமா இந்த கல்லூரியில இருக்குமா, கிடைக்கல. கடைசியாக இளைஞர் இயக்கத்திலிருந்து ஒரு பையன் வந்து எனக்கு அவனுடைய மனைவிக்கு ரத்தம் கொடுத்தான், பி நெகட்டிவ் பிளட். நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை அந்த இளைஞனும் அன்றைக்கு பி நெகட்டிவ் பிளட்டை என்னுடைய மனைவிக்கு தருவதற்கு தவறி இருந்தான் என்று சொன்னால், ஒருவேளை இன்றைக்கு நான் தனிமரமாக ஒற்றை குழந்தையை வைத்துக் கொண்டு நிற்கிற ஒரு குமரியாதவனாக இருந்திருப்பேன் என்கிற அச்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நமக்கு அந்த துன்பம் வருகிற போதுதான், நமக்கு அந்த வேதனை வருகிற போதுதான் நாம் கொடுக்க வேண்டும் என்கிற உறுதி, கொடுக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை நமக்கு உருவாகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றுதான், நமக்கு பிரச்சனை வரட்டும், அதற்கு பிறகு கொடுத்து விடலாம் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். வைரமுத்து அழகாக சொல்லுவான், தேசத்திலே பற்றுகின்ற தீ தன் சட்டையிலே பற்றுகின்ற வரை எவனும் சப்தமிடுவதில்லை. தேசத்திலே பற்றுகின்ற தீ தன் சட்டையிலே பற்றுகின்ற வரை எவனும் சப்தமிடுவதில்லை. பேசாமத்தான் இருக்கிறான். அங்கத்தானே எரியுது, அவனுக்குத்தானே எரியுது, அவனுக்குத்தானே ரத்தம் வேணும். அன்னைக்கு துடிச்ச துடிப்புக்கு இன்னைக்கு ரத்தம் தேவைப்பட்டு கிடக்கான். தயவு செய்து இந்த மனநிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அவனுக்கு, அவன் நம்முடைய எதிரியாக இருந்தாலும் சரி, நம்மை துன்புறுத்தியவனாக இருந்தாலும் சரி, அழகாக வள்ளுவன் சொல்லுவான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு இன்னா செய்திருந்தால் கூட அவர்களுக்காக நாம் ஈகம் செய்ய வேண்டும் என்கிற மனநிலை நமக்கு உருவாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் வாழ்வதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அங்க அழகாக சொன்னான், கொடுக்கிற ரத்தம் ஒண்ணு எங்கிருந்தோ கொண்டு போய் ஒன்றும் கொடுக்கல. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களும் சிவப்பணுக்களும் 20 நாட்கள் என்று நினைக்கிறேன், 20 நாள் அல்லது 1 மாதம், இந்த நாட்களுக்குள்ளால் அவை இறந்து போகின்றன. அந்த அணுக்கள் இறந்து புதிதாக உற்பத்தி ஆகிக் கொண்டே இருக்கிறது. இறந்து போகக்கூடிய அந்த செல், அதான் வெள்ளை அணுக்களை தான் கொடுக்கிறோம், ரத்தம்னு சொல்றோம். அந்த அணுக்கள் இறந்து போய் அழிந்து போய் யாருக்கும் பயன்படாமல் போகிற அந்த ரத்தத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு எதுக்கு அச்சப்படணும், எதுக்கு வேதனைப்படணும்? உண்மையிலே சொல்றேன், நான் ரத்தம் கொடுத்தப்பெல்லாம் எனக்கு டயர்டாவே இல்லை. முடிஞ்ச உடனே 2 ஏத்தம்பழம் சாப்பிடுங்கன்னாங்க. ஏத்தம்பழம் சாப்பிட்டேன். 1 கிளாஸ் என்ன ஹார்லிக்ஸ் கலக்கி தந்தாங்க இந்த பிளட்டுக்கு கூட்டிட்டு போனவங்க. உண்மையிலே அதை அவர்கள் தராவிட்டாலும் கூட ஒரு டயர்டும் தெரியல. ஏதோ ஒரு மன உணர்வு தான் இருக்கும், நான் கொடுத்துட்டேன், ஏதோ ஒன்று நம்முடைய உடம்புல இருந்து போயிருக்குங்கிற எண்ணம் வரவில்லை என்று சொன்னால், குற்ற உணர்வு வரவில்லை என்று சொன்னால், அந்த மனத்தாங்கள் கொடுத்துட்டேனே இழந்துட்டேனே என்கிற எண்ணம் இல்லை என்று சொன்னால், நம்முடைய உடம்புக்கு எதுவுமே இல்லை. புத்துணர்ச்சியா இருக்கலாம், தொந்தி தொப்ப இல்லாம இருக்கலாம். இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை. பேப்பட்டி வரட்டுன்னா கட்டா இங்க இருந்து மார்த்தாண்டம் வர நான் ஓடிடுவேன். ஆனா எல்லாராலையும் ஓட முடியாது. அப்படி ஓடணும்னா அடிக்கடி ரத்த தானம் செய்யணும். இந்த தக்கலை பக்கத்துல ஒருத்தர் இங்க சொன்னா, ரத்த தானம் செய்கிறவர்களை எல்லாம் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை, ஏன் சமூக அமைப்புகள் கூட கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தக்கலை அருகே ஒருவர் இருக்கிறார், 75 முறைக்கு மேல் ரத்தம் கொடுத்து விட்டு 100வது தடவை இப்ப கொடுத்துட்டாரோ நம்ம தெரியல. ஒரு 3 ஆண்டுகள் இந்த மார்த்தாண்டத்தில் அரட்டை அரங்கு நடந்த நேரம் அவர் 75ஐ தாண்டி இருந்தார். இன்னைக்கு ஒருவேளை அவர் 100 முறைக்கு மேல் ரத்தம் கொடுத்திருப்பார். இப்படிப்பட்ட மனிதர்களை அடையாளம் கண்டு சிறப்பு செய்கிற ஒரு நிகழ்வாக உங்களுடைய அடுத்த ஆண்டு அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு அதுபோல முன்னால எல்லாம் ரத்தம் பி நெகட்டிவா கொடுத்தாதான் வாங்குவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. உனக்கு அந்த குரூப் ரத்தம் இல்லைன்னாலும் நீ போய் கொடு. பி பாசிட்டிவ் ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு ஏ நெகட்டிவ் பிளட்டை நீ பிளட் பேங்க்ல இருந்து வாங்கிக்கிட்டு போலாம். அந்த மாதிரி வசதிகள் கூட இன்னைக்கு இருக்கு. இன்னொன்று நான் இங்கே அடித்து சொல்ல விரும்புகிற ஒரே விஷயம்,
ஒரு நண்பனுக்கு நடந்த ஒரு விஷயம். அவனுக்கு குழந்தைக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சு. ரத்தம் தேவைப்பட்டு ரத்தங்கிறான். எனக்கு பண்ணா நான் போயாச்சு பிளட்டுக்காக. நான் நிறைய பேரை மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் கொடுக்கக்கூடிய அந்த இளைஞர்களை எல்லாம் தொடர்பு கொள்றேன். ஒருத்தனும் ஒழுங்கா சிக்கவே மாட்டேங்கிறான். சிக்கனவன் எல்லாம் வேற குரூப்புங்கிறான். நான் இப்ப வர முடியாதுன்னு எல்லாம் சொன்னான். கடைசியா அந்த டாக்டர் சொன்னாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உங்க பிளட் வேற குரூப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வாங்கன்னு அந்த பையனுக்கு அப்பாவை கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன பிளட்னார். ஏ நெகட்டிவ். இவ்வளவு நேரமும் உங்க பையனுக்கு ஏ நெகட்டிவ் பிளட் தானே நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். இவ்வளவு நேரமும் அவரு பையனுக்கு ஏ நெகட்டிவ் பிளட் கேட்டுக்கிட்டு இருக்காரு டாக்டர். அந்த பையனுக்கு அப்பாவுக்கு ஏ நெகட்டிவ் பிளட். அவரு அடுத்தவங்களை எல்லாம் கேட்காரு, அந்த இளைஞர் அமைப்புல பிளட் இருக்கா, இந்த இளைஞர் அமைப்புல பிளட் இருக்கா. இந்த எண்ணம் மாறணும். பிளட் வேணும்னு பிளட் பேங்க் அல்லது பிளட்ல எவனோ இங்க ஒருத்தன் ஏதோ ஒரு இளைஞன் தான் தரணும்னு யாரும் விரும்பாதீர்கள். விரும்புங்க, ஆனால் முதலில் நம்முடைய வீட்டில் அந்த ரத்தம் இருக்குதா, நம்முடைய உறவில் ரத்தம் இருக்கிறதா, நம்முடைய நட்பில் ரத்தம் இருக்கிறதான்னு கேட்டுக்கிட்டு அடுத்த தடவை போனோம். தனக்கே அந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டு கொடுக்காம அடுத்தவன் ரத்தம் தான் பிச்சை கேட்கறது நியாயம் இல்லை. எனவே நாமே கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல உணர்வு நமக்கு உருவாக வேண்டும். ஒன்றே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு சிறைச்சாலையிலே இருந்த 10 கைதிகளை திடீரென்று வெளியே விடுகிறார்கள். 5 நாட்களாக அவர்களுக்கு எந்த உணவும் வழங்கவில்லை, எந்த சாப்பாடும் அவர்களுக்கு கொடுக்கல. 5 நாளா பசியோடையும் பட்டினியோடையும் இருக்கிறான். அவனை கொண்டு கிரவுண்ட்ல விட்டுருக்கான். ஒரு பெரிய டெக்ஸா நிறைய, ஒரு பெரிய பாத்திரம், அண்டா பாத்திரம் நிறைய நல்ல பூரி அழகா சுட்டு வச்சிருக்கு. நல்ல பூரி அழகா சுட்டு வச்சிருக்கு. வெளியில வந்து அந்த 10 கைதிகளும் கேட்கிறாங்க, இந்த பூரி எங்களுக்கா? ஆமா உங்களுக்கு தான். ஒரு பெரிய ஹெட் கான்ஸ்டபிள் போலீஸ் ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறார். சாப்பிட வந்த இடத்துல போலீஸ்காரர் எதுக்குடா இப்படி துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறாருன்னா அவர் ஒரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டார். 5 நாளா சாப்பிடல, நீங்க பசியா இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு இந்த பாத்திரம் நிறைய பூரி சுட்டு வச்சிருக்கு. எல்லா பூரியும் உங்க 10 பேருக்கு தான். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கையை மடக்காம எடுத்து சாப்பிடணும். எல்லாவனும் ஓடி போனா ஆளுக்கு ஒரு பூரியை தூக்கினா கையை மடக்காம சாப்பிடணும்னு இப்படி வச்சு பார்க்க, இப்படி வச்சு பார்த்தா, இப்படி வச்சு பார்த்தா, மேல வைத்து பார்க்க, கீழே வைத்து பார்க்க, கையை மடக்கினா சுட்டு போடுவேங்கிறார் போலீஸுக்காரர். கையை மடக்கி சாப்பிட்டா துப்பாக்கி எடுத்து சுட்டுருவேன், கை மடக்கப்படாது. அவன் கையை மடக்காம நல்லா பார்த்தான். இப்படி வச்சா மேல போகுது, இப்படி வச்சா இங்க போகுது, இப்படி வச்சா இங்க போகுது. சாப்பிடவே முடியல. திடீர்னு ஒருத்தன் பக்கத்துல நின்னவன் இவன் கையை இப்படி வச்சுக்கிட்டு வந்தான்ல, அவன் வாய்க்கு பக்கத்துல போயிட்டான். அவன் நக்குன்னு கடிச்சிட்டான். ஏன்னா 5 நாள் சாப்பிடாம இருந்தது இல்ல. அவன் கடிச்ச பிறகுதான் இவனுக்கு தோணுது, ஓஹோ அவன் கையில இருக்கிறத நான் கடிக்கலாமே அப்படின்னு நினைச்சான். 10 நிமிஷத்துல அந்த பூரி இருந்த அந்த பானையை கம்ப்ளீட், அந்த பாத்திரத்தை கம்ப்ளீட்டையும் அவன் எடுத்து அடுத்தவனுக்கு கொடுத்தான். அங்க இருந்த ரொட்டியும் அந்த பூரியும் தீர்ந்தது, அவங்களுடைய வயிற்று பசியும் தீர்ந்தது. என் அன்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லிவிட்டு போகிற ஒரே செய்தி இதுதான். பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் உதித்து விட்டாலே நமக்கு கிடைத்து விடுகிறது என்பதுதான் இந்த பூமியினுடைய, இந்த உலகத்தினுடைய படைப்பினுடைய தத்துவமாக இருக்கிறது, வாழ்வியலாக இருக்கிறது. பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்போம். அப்படி கொடுக்கிற போது நமக்கு கிடைக்கிறது. எனவே இரத்தத்தை மற்றவர்களுக்காக, வேதனையில இருக்கக்கூடியவர்களுக்கு, தேவையில் இருக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு விபத்து, ஆக்சிடென்ட், டெலிவரி, இன்றைக்கு டொங்கு காய்ச்சல், இதிலெல்லாம் இரத்தம் தேவைப்படுகிறது. அவர்களுக்கு ஈவதற்கு, ஈகை செய்வதற்கு, கொடுப்பதற்கு நாம் தயாராவோம். இன்று துவங்கி இருக்கிற இந்த நியூ யூஷன் பிளட் டொனேஷன், இந்த குரூப், இந்த இளைஞர்கள் நீடூழி வாழட்டும். நாளை ஒரு நாளில் இந்த அமைப்பினுடைய பெயர் திசைகளின் நெற்றிகளில் பொட்டாக திளங்கட்டும். நன்றி, வணக்கம்.